வேறு வழியே இல்லாமல் எங்களை எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசி கூப்பிடுற உன்னை நான் எப்படி புகழ்றதுன்னே தெரியல. கடைசி வரையிலும் உங்களை டப்புன்னு விட்டு போயிடும். நன்றி கவிதா. என்னோட தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அது முதல்ல சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மாணிக் ஜெய் சார்னால தான். அண்ட் தேங்க்யூ சார். அப்புறம் எல்லோரும் தியேட்டரில் வரும்போது அது தியேட்டர் போய் பார்க்கணும். நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். அப்போது என்னோட கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னோடய டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன். அவங்கள வந்து எனக்கு 13 வருஷமாக தெரியும், கிட்ட 13 வருஷமாக. அவங்க வெல் டேலண்டட், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை. நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன தான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன இல்லை, என்ன வரப்போகுது, இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார். அவங்க எனக்கு என்னோட படம் வந்துட்டு பருமோ, அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்னு கற்றுக் கொடுத்தது, எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடி நன்றி. அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. இப்போ தான் இந்த 13 வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றிக்கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம். மீன்ஸ் என்ன சொல்கிறது, மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகோட கதை, சரிங்களா? அது என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு முன்னாடி பார்த்தா எல்லோரும் நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுமையான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஒரு சர்டன் டைமில் அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது, அது வெளிப்படையாக வந்துடும். அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில். ஸோ அப்படி தான் மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், அந்த மிருகத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ சார் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி நிறைய டேலண்டடு. அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல, ஏன் இன்னும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு. பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இதில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க. கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிருக்கணும். ஏன்னா அவங்க திறமை அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்சவளுக்கும் இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள். முடிஞ்சவளுக்கும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க, நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிய வைங்க. ಸೊ இதுதான் ஒரு ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಎವ್ರಿಬಡಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ಕೈಮೇರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ, ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು. ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು, ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்களை எல்லாம் பார்க்கும்போது
எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தூரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலைக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது, ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது, கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும், ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன், இது வந்து புதுமுகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும். அதோட ஒரு உதாரணம் வந்து ஜான் சார். எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணேன், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கள் ஆர்யூது கமாசாரன் பெரும்ப சார் பற்றி சொல்ல போனோன்னா, எப்படி ஒரு எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து, நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, வென் ஐ வாஸ் ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது. ஹீரோவாவது படத்தில் நடித்து எமோஷ்னலாக அவரால் பேச முடியல. எனக்கு இங்கே என்ன பேசுன்னே தெரியல. ஜான் என்னோடய படத்துடைய பிஆர்ஓ. ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்ருக்காரு, ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது. இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். இயக்குனர் மாணிக் ஜெயின், தமிழ் சேலம்ங்கிறாரு, நான் பேர் நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கேன். படத்தில் நடித்த ஹீரோ ஜெய். ஓ, என் இனிஷியல் என்ன? ஓகே, இப்படி தான் பல நேரம் மாட்டிக்கிறான்ட்டு. ஹீரோ, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ். தமிழ் சினிமாவில் எப்போவுமே திறமையானவங்களுக்கு எப்போவுமே இடம் உண்டு. அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க, நடிகர்கள்லேருந்து இயக்குநர்கள்லேருந்து. எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும், பேரரசு சார் ஆகட்டும், அதுக்கு பெரிய உதாரணங்கள். எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுல. ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர், இந்த படத்துடைய டிஓபி, எடிட்டர், படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஜான், உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அழகாக தெளிவாக பேரரசு மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடியவர். பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க, கன்னடம் தானே? ஆமாம். எனக்கு ஆச்சரியம் போச்சு, பேசுகிறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. இவ்வளோ அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே. இல்லை இடையில கமலாசன் சாருக்கு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு, அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா? ஏற்பட்ட கேள்வி. ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி நான் தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க. கதாநாயகன், நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு, பேசணும் அவசியம் இல்லை. அவருக்கு தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிடுமா, இத்தனை கொஸ்டின். தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேச ரசிப்போம். நாங்கள் கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடிடுவோம். சரோஜா பிடிச்சி போச்சுன்னா கன்னடம் க்ளீனாக
எல்லாமே வைப்போம், நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம். கன்னட கிளீன்ட்டு நீ கன்னட பைங்கில் அவர் தேவராஜ கட்ட வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டம்ல நம்ம சிம்ரன் குஷ்புனா கட்ட சொல்லுவோம். பானுமதி சரோஜாதேவினா அவர் என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார். என்னென்னா கன்னட பைங்கிலி. நீங்கள் அங்கேயே நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணை நடிக்க வைக்க அனுப்புகிறோம். நீங்கள் தமிழ் பைங்கிலி இங்கே பட்டம் வைப்பீங்களா யாராவது? நாங்கள் வைப்போம்யா, வைப்போம் இல்லைண்ணே? ஆமாம், கன்னட கட்டளகி நாங்கள் நல்லா வைப்போம். சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்கள் கன்னடத்தையும் பேசுகிறீங்க அழகா பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை, ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லோரும் கைதட்டணும். அதான் தமிழர்கள். தமிழ் பெருமை சொல்லிட்டே போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்தால் உலகத்தின் முதன்மொழி தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. தமிழில் இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்புகிறோம். கன்னடம் வேறு தமிழ் வேறுனா ஓகே, எங்கள் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்மந்தம் இல்லை. யாரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா யாராவது? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கீங்க. எங்கள் நம்பிக்கை இப்படி கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிறான், ஒருத்தர் கோஷ்டி இல்லைங்குது, அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். போதுமா கவிதா மேடம்? கண்டென்ட் போதுமா? அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தமிழே சரியாக தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் தலைவர் இருக்கார்ல, இயக்குனர் தலைவர், தமிழோட கன்னடம் அழகாக பேசுவாங்க. உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மை இல்லையா? நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில். இங்கே நான் கன்னடம் பேசி பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமாம். அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா கேட்குறேன், அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மேலாம், அவரை விட நல்லா பேசுகிறார். கன்னடத்தில் பெங்களூரில் இருக்க டிரைவரை விட அவர் திருத்தார், அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னடா அது? அப்போ அந்தளவுக்கு கற்று வச்சுருக்காரு. ஏன்னா அவர் நினச்சிருக்காரு, இங்கேயும் இல்லை அங்கேயும் ஒரு எஜமான் எடுக்கணும், அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டாரு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் தானே சொல்லுங்க. அங்கே பக்கத்தில் உட்காரு, நிறைய பேசுவார். இப்போ நான் சொன்னதை அழகாக சுருக்கமாக திருக்குறமாக சொல்லிடுங்க. இப்போட்ட சொல்லிடுங்க. எல்லா கேமராவும் அங்கே பேன் பண்ணுங்க, சொல்லுங்க. என்ன நான் பேசிக்கிட்டு போறவர் பேசுங்க. అందరూ బాగున్నారా? ఎప్పుడు వచ్చారు? ఏం చేశారు? టీ అన్నీ తాగారా? ట్రైలర్ చూసారా? బాగుందండి రాసండి, బాగలేదంటే బాగలేదని రాసండి, అంతే. ఏమైపోతుంది? ఓకే பாப்பா, ஆரம்பிக்கிறேன்ப்பா. சுந்தர தெலுங்கை பேசி அட எந்த சேட்டா, எந்த பறையுன்னது நீ చెప్పుకో, ఎంత పరయున్నది? ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಒಂದು ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಸಿನಿಮಾ ನೋಡಿಬಿಟ್ಟು. அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நாள். அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நிகழ்வு, கன்னட இண்டஸ்ட்ரி 50வது ஆண்டு விழா, கன்னட சினிமாவோட 50th இயர் செலிப்ரேஷன். அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலேருந்து. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் டைரக்டர் ஆகலை.
அப்போ போய் உட்காந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு. அப்போ வந்து சிஎம், அவர் பேர் எனக்கு நல்ல பேர் மறந்துட்டேன் நான், கன்னட சிஎம், கர்நாடகா சிஎம். பங்காரப்பாவுக்கு முன்னாடி இருந்தார் அவர். ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே. ஆமாம், ஹெக்டே சிஎம். அப்புறம் சவுகர் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த அந்த பட்டாளம் ஃபுல்லாக, அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் மேடையில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தேன்னா இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெகடே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுகிறதுக்காக வெயிட்டிங்கு. ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சவுகார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ಏಯ್ ನಿಲ್ಲಿಸು, ಏನು ನೀನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡು. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச விடல, நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம்.